ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் தவம். புற்றுநோய் என்றாலே நமக்கு நெஞ்சம் பதபதக்கிறது. ஏனென்றால் முன்பெல்லாம் தமிழ் சினிமாவில் 13வது ரீலில் புற்றுநோய் கதாநாயகனுக்கு வரும், அவன் இறந்து விடுவான். ஆனால் இப்போது புற்றுநோய் பக்கத்து வீட்டு பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, நண்பனுடைய பிறந்த குழந்தைக்கு முதற்கொண்டு இப்போது புற்றுநோய் வருகிறது. ஏன் இந்த புற்றுநோய் வருகிறது என்று நாம் என்றாவது ஒரு நாள் சிந்தித்ததுண்டா? எதனால் வருகிறது? நம்மளுடைய வாழ்க்கை முறைதான். புற்றுக்கும் இந்த நாம் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு மாறிப்போனது? அதனால் தான் இன்று அனைத்து மக்களுக்கும் புற்றுநோய் வந்து கொண்டிருக்கிறது. மரங்கள் வெட்டப்படுகிறது, நாம் பார்த்து கொண்டே போய்விடுகிறோம். ரசாயன கழிவு குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள், நாம் பார்த்துவிட்டு போகிறோம். 6 மாதங்கள் கெட்டு போகாது என்று உணவுப் பொருளை பிளாஸ்டிக் பாக்கெட்டில் அடைத்து விற்கிறார்கள். 6 மாதங்கள் கெட்டு போகாமல் அது எப்படி இருக்கும்? இருந்தாலும் அதை வாங்கி உண்ணுகிறோம். இப்படி தூய்மை இல்லாத காற்றை சுவாசிக்கிறோம். 6 மாதங்கள் பிளாஸ்டிக் பொருளில் அடைக்கப்பட்ட பொருட்களை வாங்கி உண்கிறோம். இப்படி வாழ்ந்தால் புற்றுநோய் வராமல் என்ன செய்யும்? புற்றுநோய் வரத்தான் செய்யும். அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு. நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்றுவோம். தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக இவற்றில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் நமது சமுதாயத்திற்கும் நமது சந்ததியினருக்கும் புற்றுநோய் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு எழலாம். இவற்றை முழுமையாக பாருங்கள். எல்லாம் நாம் அவசரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அவசர உலகம் ஆகிவிட்டது. அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்காக அதிகமாக சமையலறையில் தனது நேரத்தை செலவிட்டார்கள், குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த நாகரிக காலத்தில், இந்த அவசர உலகத்தில் பெண்கள் எல்லாம் தனது குடும்பத்தின் ஆரோக்கியத்தை விட்டுவிட்டு பணம் வேண்டும் என்பதற்காக, குடும்பத்திற்காக அதிகமாக அலுவலகத்தில் தனது நேரத்தை செலவு செய்கிறார்கள். அலுவலகத்தில் அதிகமாக நேரம் செய்து பணம் ஈட்டும் அனைத்து பணமும் மருத்துவ செலவிற்கே போய்விடுகிறது. பெண்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சம உரிமை இருக்கிறது, யார் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் குடும்பம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அதிகமான பெண்கள் சமையலறையில் அதிகமான நேரத்தை ஒதுக்கினார்கள். அப்படி ஒதுக்க தவறியதன் விளைவாகத்தான் இப்போது இளம் குழந்தையிலிருந்து முதியவர் வரை புற்றுநோய் வந்து கொண்டிருக்கிறது. அப்போதெல்லாம் நாம் மிக எளிமையான உணவுகளை சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் அடைத்து விடுகிறோம். இதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய சூனியம். நாமே செலவு செய்து நமது வாழ்க்கைக்கு நாமே கொள்ளி வைக்கிறோம். கொள்ளி வைக்கக்கூடிய முக்கியமான வீடுகளில் இருக்கக்கூடிய பொருள்களில் ஒன்று இந்த ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் நமக்கு புற்றுநோயையும் ஏற்படுத்தும். இவற்றை தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஆனால் இவற்றில் சில எளிய வழிமுறைகளை செய்ய முடியும் என்கிறது நமது சித்தாந்தம். ஆரோக்கியமாக மனிதர்களை உருவாக்கும் சித்தாந்தம் நமது தமிழ் பாரம்பரிய தமிழ் உணவுகளை மீட்டெடுப்பதன் மூலம் நாம் இவற்றை காப்பாற்ற முடியும். இந்த ஃப்ரிட்ஜில் நாம் என்னென்ன வைக்கிறோம்? தண்ணீர் பாட்டிலில் இருந்து வாங்கி வரக்கூடிய காய்கறிகள், வெண்டைக்காய், பீன்ஸ், கேரட், இவற்றை எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பையுக்குள் அடைத்து பிறகு ஃப்ரிட்ஜுக்குள் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் உலக ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால், இந்த புற்றுநோய் வருவதற்கு 3 காரணங்கள் தான் சொல்கிறது. 1 பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கிலிருந்து வரக்கூடிய 2 டயாக்சின் என்ற பொருள். 3 பென்சைன். இந்த டயாக்சின் தான் அதிகமாக புற்றுநோயை உருவாக்குகிறது. இந்த டயாக்சின் எப்படி வருகிறது என்றால், ஒரு உணவுப் பொருளை ஒரு பிளாஸ்டிக் பையுக்குள் அதிகமாக குளிர்ச்சியோடோ அல்லது அதிகமாக வெப்பத்தோடு உள்ளே வைக்கும் போது அந்த பிளாஸ்டிக்கில் இருந்து டயாக்சின் என்ற வாயு வெளியேறுகிறது. ஒரு பிளாஸ்டிக் அதிக குளிரிலும் அதிக வெப்பத்திலும் தான் இந்த டயாக்சின் என்ற வாயுவை வெளியிடுகிறது. நாம் இப்போது அவசர உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் வேலைக்கு சீக்கிரமாக எழுந்து போக வேண்டும் என்பதற்காக இப்போது இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இரவே பீன்ஸ், கேரட்டை நறுக்கி பிளாஸ்டிக் பையில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள் வைத்து விடுகிறார்கள். காலையில் அவசரமாக வேலைக்கு போக வேண்டுமா? அதே போல் நாம் அவசரமாகவும் போய் சேர்ந்து விடுவோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போதெல்லாம் நமது வாழ்க்கை முறை
ஈவது விலகேல் என்று போய் இஎம்ஐ தவறேல் என்று ஆகிவிட்டது. இஎம்ஐயில் அனைத்து பொருட்களையும் வாங்கி வீட்டில் குவித்து விடுகிறோம். ஒரு பொருள் 6 மாதமாக கெட்டு போகாமல் இருப்பதற்கு என்னென்ன சேர்க்கப்படுகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் ஒரு உணவுப் பொருளை சமைத்தோம் என்றால் இயற்கையின் விதி என்ன? அடுத்த நாள் அது புளிப்பாகிவிடும், 3வது நாள் அதில் பூஞ்சை பிடித்துவிடும். இதுதான் இயற்கை. ஆனால் இயற்கைக்கு முரணாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களும் புளிக்காமல் இருப்பதற்காக அவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ற வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது. அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் அவற்றில் பூஞ்சை வராமல் இருப்பதற்காக ஆன்டி ஃபங்கஸ் என்ற வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது. அவற்றின் நறுமணம் போகாமல் இருப்பதற்காக நைட்ரசன் பிளஸிங் என்ற வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான வேதிப்பொருட்கள் அவற்றில் சேர்ந்துதான் ரெடி டு ஈட், வாங்கின உடனே நீங்க சமைச்சிடலாம், 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் ரெடி பண்ணி உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம் என்று ரெடி டு ஈட்டாக வாங்கக்கூடிய நீங்கள் அனைத்து பொருட்களையும் இது மாதிரியான ரசாயனங்கள் சேர்ந்து அவை நமது உடலுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நமக்கும் நமது சந்ததியினருக்கும் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. வாருங்கள், மிக முக்கியமான ஒன்றாக இந்த பிளாஸ்டிக்கில் இருந்து தான் டயாக்சின் என்ற பொருள் வருகிறது என்று சொன்னோம். இந்த ஃப்ரிட்ஜுக்குள் எப்படி இவர்கள் பராமரிக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு முழுவதுமாக ஃப்ரிட்ஜை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் இந்த குளிர்சாதன பெட்டி மிகவும் அவசியமாக ஒன்றாக அனைவரும் கருதுகிறார்கள். இவற்றின் பராமரிப்புகளில் சிறிது மாற்றங்கள் நீங்கள் செய்தால் போதும். அவற்றை எவ்வாறு மாற்றங்கள் செய்ய வேண்டும், இப்போது எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். இப்படிதான் நாம் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த குளிர்சாதன பெட்டியை பராமரித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து வீடுகளிலும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களில் தான் காய்கறிகளை வைக்கிறார்கள். எல்லா காய்கறிகளுமே இந்த பிளாஸ்டிக் பொருட்களில் தான் வைக்கிறார்கள். இப்படி அனைத்து பொருட்களையுமே ஒரு குப்பையாக நாம் இந்த குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் அதிக குளிரின் காரணமாக இதிலிருந்து டயாக்சின் என்ற ஒரு வாயு கசிக்கிறது. இந்த டயாக்சின் என்ற வாயு நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களுக்குள்ளும் போய்விடுகிறது. பிறகு இந்த உணவுகளை நாம் சமைத்து உண்ணும் போது இந்த காய்கறிகளுக்குள் டயாக்சின் என்ற வாயு போய் இந்த காய்கறிகளை நாம் உண்ணும் போது மெதுவாக நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயாக்சின் என்ற வாயு உள்ளே போகிறது. இவைதான் நமக்கு எதிர்காலங்களில் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. தண்ணீர் பாட்டில் முதற்கொண்டு நாம் பிளாஸ்டிக் தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தண்ணீரில் முதற்கொண்டு இந்த டயாக்சின் வாயு கலந்து விடுகிறது. இவற்றை எவ்வாறு பராமரிக்க வேண்டும்? ஏனென்றால் குளிர்சாதன பெட்டியை தவிர்க்க முடியாது என்றாகிவிட்டது. ஆனால் இவற்றை பராமரிப்பதற்கென்று சில முறைகள் இருக்கிறது. அவற்றை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள், இந்த குளிர்சாதன பெட்டிக்குள் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர்களை தவிர்த்துவிட்டு கண்டிப்பாக இது மாதிரியான சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்துங்கள். அனைவரும் இவற்றை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். உங்களது உறவினர்களுக்கு இவற்றை பழக்கப்படுத்துங்கள். அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களும் நலம் பெறட்டும். இதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இப்படி காய்கறிகளை இது போன்ற ஒரு எவர்சில்வர் பாத்திரத்தில் அடைத்து இவற்றை எல்லாம் எடுத்து விடுங்கள். இவற்றை எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். இவற்றை எடுத்து விடுங்கள். தண்ணீர் முதற்கொண்டு நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு இதுபோல் பீங்கான் பாட்டிலில் நீங்கள் இவற்றில் தண்ணீரை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். மூத்த நாள் கருகி அமுதனினும் அவற்றை அருந்தாதே என்று சொல்கிறது தமிழ் மருத்துவம். மூத்த நாள் கறி என்றால் ஒரு நாட்களுக்கு முன்பு வைத்த கறி குழம்பு அமுதமாக இருந்தால் கூட, அவ்வளவு சுவையாக இருந்தால் கூட அவற்றை அடுத்த நாள் உண்ண வேண்டாம் என்கிறது தமிழ் மருத்துவம். நமது தமிழ் கலாச்சாரப்படி நாம் உணவுகளை உண்டாலே நாம் அனைத்து விதமான நோய்களிலிருந்து மீண்டு வரலாம். நமது முன்னோர்கள்
மிக அருமையாக சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் என்னவென்றால், நீர் காய்கறிகளை எல்லாம் கூட்டாக வைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் நீர் காய்கறிகளை கூட்டாக வைக்கும்போது அவற்றில் உள்ள விட்டமின், கனிமங்கள் இவையெல்லாம் நீரில் போய்விடாமல் நம் உடம்புக்குள் போய் விடுகிறது. பிறகு காய்கறிகளை அனைத்தையும் புளிக்கரைசலில் வேக வைக்கிறார்கள். புளிக்கரைசலில் வேக வைக்கும் போது அவற்றில் இருக்கக்கூடிய புரதம், கொழுப்பு இவையெல்லாம் வீணாகாமல் அதிலேயே தங்கி விடுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நமது தமிழ் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். முடிந்தவரை உணவுப் பொருட்களை, சமைத்த உணவுப் பொருட்களை குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து அடுத்த நாள் நாம் உண்ணுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் நமது குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகள் எல்லாம் இப்போது டிஃபன் பாக்ஸ், சில்வரில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸை எடுத்து போவதற்காக மரியாதை குறைவாக நினைக்கிறார்கள். பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நமது சூடான குழம்பு, சாதம் இவற்றை அனைத்து நமது குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறோம். அவற்றின் மூலமாகத்தான் இந்த டயாக்சின் அந்த குழந்தைகளுக்கு உட்செல்கிறது. எனவே வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக்கில் உணவுகளை கொடுக்க வேண்டாம். நாம் கைகோர்த்து தமிழ் மருத்துவம் சொல்வதை கேட்டு நாம் முன்னோர்கள், பாட்டன், முப்பாட்டன் இவர்கள் எல்லாம் எவ்வாறான உணவு முறைகளை கையாண்டார்களோ அந்த காலத்திற்கு பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளிலும் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். இவை உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக உங்களது உறவுகளுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.